மீண்டுமாக இந்த சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நாம் கர்த்தருடைய வார்த்தையை எதிலிருந்து பார்க்க போகிறோம்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். நாம் இந்த வசனத்தை தான் பார்க்க போகிறோம். நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் நீர் எங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறது. உம்மை நோக்கி பார்த்த நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை தகப்பனே. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்பா. நாங்கள் வேறு யார் இடத்துல போவோம்? அந்த நித்திய ஜீவ வசனங்கள் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவையானதை எங்களுக்கு போதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த பகுதியில், வேத பகுதியில் என்ன நடக்குதுன்னா, நிக்கோதேமை குறித்து நாம் பார்க்கிறோம். நிக்கோதேமை ஆண்டவர்கிட்ட பேச வராரு. அப்போ வரும்போது ஆண்டவர் அவருக்கு சொல்ல வேண்டியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபிறப்பை குறித்து, அதாவது மீண்டும் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறதை குறித்து அங்கே பேசுகிறார். இந்த கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறத பேசும்போது அதை மாம்சத்தில் பிறக்கிறதாக நிக்கோதேமை நினைத்துக் கொள்கிறார். நினைத்துக்கொண்டு அவர் சந்தேகத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் நான் இருக்கிறே, உனக்கு இது கூட தெரியாதா? அதுவும் இஸ்ரவேலில் போதகனாக இருக்கியே, உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறார். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மறுபடி பிறந்தவர்களுக்குரிய சுபாவத்தை குறித்து பார்க்க போகிறோம். இங்கே மறுபடி பிறந்தவன், ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று காற்றோடு கூட ஒப்பிட்டு கர்த்தர் சொல்கிறார் 8வது வசனத்தில். இந்த 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது காற்றோடு ஒப்பிட்டு கர்த்தர் சொல்கிறார். அதுக்குரிய குணாதிசயங்களோடு கூட சொல்லுகிறார். ஆவிக்குரியவன் அப்படி இருக்கிறான். இந்த காற்றுக்கும் ஆவிக்கும் ஒரு வகையில் ஒத்துமை இருக்குது. அதோடைய ஸ்டேட் என்னன்னு கேட்டால், சாலிட் இல்லை, லிக்விட் இல்லை, அது ஸ்பிரிட் ஸ்டேட். நம்ம என்ன சொல்கிறோம்? காற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இதை கேஸும்போ, இங்கே நம்ம ஸ்பிரிட்டும்போ, ரெண்டுமே ஆவி காற்று எல்லாம் அந்த ஒரே ஸ்டேட்டில் இருக்கும். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கர்த்தர் உலக பிரகாரமான காற்றுக்கும் நம்முடைய ஸ்பிரிட் ஆவிக்கும் உள்ளதான தொடர்பை குறித்து பார்க்கிறார். ரெண்டுத்தையும் சேர்த்து உவமையாக அந்த இடத்துல சொல்கிறார். ஒரு ஆவிக்குரியனுடைய சுபாவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் பிறந்தவன் இப்படி இருப்பான் என்று சொல்லுகிறார். அதில் 3 காரியங்களை சொல்லுகிறார். நான் இந்த வசனத்தை படிக்கும்போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது, அதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண விரும்புகிறேன். பொதுவாக நான் உங்களோட பேசுகிற காரியங்கள் எல்லாமே எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறதை நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். அதில் முதலாவது அவர் என்ன சொல்கிறாரு, அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனும் அப்படியே இருக்கிறான். இந்த ஸ்பிரிச்சுவல், அதாவது இந்த ஆவியில் பிறக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது புதிய ஏற்பாட்டு முறைமையை குறித்து வருது. இந்த புதிய ஏற்பாட்டை தான் பரிசுத்த ஆவியினால் பிறக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாண முறைப்படி வருகிறவங்க எல்லாருமே மாம்சத்தினுடைய ஜீனியாலஜி, ஆபிரகாமுடைய வம்சத்தில். அதனால தான் யோவான் ஸ்நானகர் சொல்கிறாரு, நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள், இந்த கல்லுகளுக்கும் பிள்ளைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதோடைய அர்த்தம் ரொம்ப அற்புதமான அர்த்தம். ஏன் அவர் கல்லுன்னு சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து தான் கல், கண்மலை. அந்த கல்லோ வென்றால் பரம்பி பூமி எங்கு நிரப்ப போகுது. 2ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தில் அதனுடைய காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார், வரப்போகிற இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தை குறித்து. இப்போ அந்த கண்மலையினுடைய கல், அதாவது மண்ணில் பிறந்தவர் மண்ணுக்கு பிறந்தவர் தான் ஆதாமுடைய சந்ததிகள் எல்லாமே. ஈசாக்குடைய சந்ததி வேற. இது நம்ம ஆண்டவர் கல்லுகளுடைய பிள்ளைகள். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லி பெருமை பாராட்டாதப்பா, பின்னாடி ஒரு கல் வருது, அந்த கல்லுக்குரிய பிள்ளைகள், அதிலிருந்து கல்லுகள் வரும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த ஆவிக்குரிய சத்தியத்துக்கு நம்ம வரும்போது, நம்ம ஆவியின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியை அனுப்பி இப்போ நம்ம பரிசுத்தாவியில் பிறந்திருக்கிறோம், மறுபடி பிறந்திருக்கிறோம், ஆவிக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்போ ஆவியில் பிறந்த நம்மை குறித்து சொல்லும்போது நம்ம புதிய ஏற்பாட்டு ஜனங்கள். இந்த புதிய ஏற்பாட்டு ஜனங்களுடைய முறைமைக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மெல்கிசேதேக்கின் முறைமை. பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டால் ஆரோனின் முறைமை, ஆசாரித்துவத்துக்கு பேர். அன்றைக்கி அவங்க ஃபாலோ பண்ணதுக்கு பேர் நியாயப்பிரமாணம். நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் கிருபையின் பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், ஆசாரித்துவத்துக்கு பேர் ஆரோனின் முறைமை, இங்கே இருக்கிறதுக்கு பேர் மெல்கிசேதேக்கின் முறைமை. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையினுடைய ஸ்பெஷாலிட்டியை என்னென்னா, எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவன் வம்ச வரலாறு இல்லாதவன்.
எங்கிருந்து வந்தார், எங்கே போனார், இது எதுவுமே இருக்காது. அதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. ஆவியில் பிறந்திருக்கிற நீங்களும் நானும் அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையை சார்ந்தவர்கள் என்பதுக்கு அடையாளமைத்தான் இயேசு இங்கே சொல்லுகிறார். இது இன்ன இடத்திலிருந்து வருகிறது, இன்ன இடத்திற்கு போகிறது என்று ஒருவனும் அறியான். இந்த புதிய ஏற்பாட்டு சபையும் அப்படித்தான். நீங்கள் நல்ல ஒரு 70 வார கணக்கு இருக்குது தானியேல் புஸ்தகத்தில், இஸ்ரவேலுடைய கணக்கு. அந்த 70 வார கணக்கில், அந்த உலக கணக்கில் புதிய ஏற்பாட்டு சபை உள்ளே வரும். எப்படி வரும்னே தெரியாது. திடீர்னு உள்ளே வரும், வந்து தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு திடீர்னு எடுத்துக்கிட்டு மேலே போயிடும். இதே முறைமை தான் மெல்கிசேதேக்கின் முறைமை. அது எங்கேருந்து வரும், எங்கேருந்து போகும்னு தெரியாது. இப்போ நாம் பரலோகத்தில் போய் நிற்கிறோம் 7ஆம் அதிகாரத்தில். இதே கேள்வியை தான் அங்கே இருக்கிற தூதன் வந்து யோவானை பார்த்து கேட்குறாரு. இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள், இவர்கள் யார்? இந்த அன்னோன் பர்சன்ஸ். அதைத்தான் இந்த காத்தை பார்த்து சொல்கிறாரு, இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள், எங்கிருந்து போகிறவர்கள். அப்போது இதே காரியம் தான் எலியாவுக்கும் இருக்குது. எலியா எங்கேருந்து வந்தார்? திஸ்பியன் ஆகிய எலியா. அப்பா அம்மா பேரே இருக்காது. எங்கே போனார்? காற்றுல ஏறி மேலே போனார், சுழல் காற்றில் ஏறி மேலே போனார். அப்போ நாம் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதே முறைமை தான். இந்த முறைமையில் தான் இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? ஆவினாலே, பரிசுத்த ஆவினாலே பிறந்தார். பரிசுத்த ஆவியில் பிறந்தவர் திருப்பி பரமேறி எப்படி போனார்? மேகத்தில் ஏறி மேலே போயிட்டார். இப்போ நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியில் பிறந்தவர்கள். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லையே, எங்களுக்கு ஒரு ஜீனியாலஜி இருக்குது, எங்கள் அப்பா அம்மா பேர் இருக்குது, எங்களுக்கு வந்துட்டு தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி மாம்சத்தில் பிறந்தவனாகிய நமக்கு இந்த ஜீனியாலஜி இருக்குது. எப்போ நீங்கள் ஆவிக்குள்ளே பிறக்கிறீர்களோ இந்த உலகத்தினுடைய தாய் தகப்பன் கணக்கில் நீங்கள் வரமாட்டீங்க, பரிசுத்தாவின் கணக்கில் வந்துடுவீங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் உலக பிரகாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரியாளின் மைந்தன், உலக பிரகாரமாக பார்த்தா தச்சனின் மகன், ஒரு ஜீனியாலஜிக்குள்ளே வராரு. ஆனால் இயேசு கேட்குறாரு, என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனே இவங்க சொல்கிறாங்க, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன். அப்போ நீர் இந்த பூமியில் அப்பா அம்மா இல்லாதவர், வம்ச வரலாறு இல்லாதவர். அதான் தான் இதை இன்னும் கன்ஃபர்மேஷனாக இயேசு ஒரு இடத்துல சொல்கிறாரு. தாவீதுடைய மைந்தன், தாவீதுடைய குமாரன் இவரை சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஒரு இடத்துல தாவீது என்னை பார்த்து ஆண்டவனேன்னு சொல்லியிருக்கிறானே, அப்படி தாவீது என்னை பார்த்து ஆண்டவனேன்னு சொல்லும்போது நான் எப்படி அவனுக்கு குமாரனாக இருக்க முடியும்? உலக பிரகாரமான தாவீது வம்சத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் ஆவிக்குரியவனாய் பார்க்கும்போது நான் அவனுக்கும் மேலானவன் அப்படின்னு அர்த்தம். இது தான் ஆவிக்குள்ளே பிறக்கிற உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் இதுதான் கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய சுபாவம் என்ன? இந்த உலக பிரகாரமாக என்னை ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தவன் என்று இந்த லெட்ஜர் சொல்லலாம், இந்த ஊரில் இருக்கிற கம்ப்யூட்டர் சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம், சாட்சி சொல்லலாம். ஆனால் ஆவியிலே நான் வம்ச வரலாறு இல்லாதவன். நான் இந்த மாம்சத்தின் தாய் தகப்பனுக்கு மாம்சப்படி பிறந்தேன், ஆனால் தேவனாலே ஆவியிலே பிறந்திருக்கிறேன். அப்போ எப்படி நான் ஆவியில பிறந்திருக்கேன்? இதுக்கு என்ன அர்த்தம்? நான் மெல்கிசேதேக்கின் முறைமையிலே ஆசாரியத்துவத்துக்குள்ளே வருகிறேன். என்னை அழைக்கும் போதே கர்த்தர் எப்படி அழைக்கிறாரு? ராஜாவும் ஆசாரியனுமா என்னை அழைத்திருக்கிறார். மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ள தான் வரோம். அப்போ ஒவ்வொரு ஆவிக்குரியவனும் புதிய ஏற்பாட்டில், அதனால தான் வெளிப்படுத்தல் 1:6-5 வாசிக்கிறோம், அவர் நம்ம அழைக்கும் போதே ராஜாக்களும் ஆசாரியனுமாய் அழைத்திருக்கிறார். நம்மளுடைய முறைமையே மெல்கிசேதேக்கின் முறைமை. இந்த ஆவிக்குரியவன் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கிறான்? வம்ச வரலாறு இல்லாதவனாக இருக்கிறான். எங்கிருந்து வந்தான், எங்கிருந்து போனான், இது ரெண்டுமே நமக்கு தெரியாது. நம்ம எங்கே போகிறோம் தெரியாது. பரலோகத்துக்கு போகிறோம், பரலோகம் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. எப்படி இருக்கும் தெரியாது. எவ்வளோ தூரத்தில் இருக்குது தெரியாது. அந்த ஊர் எப்படி இருக்கும் தெரியாது. ஒரு சிலர் போயிட்டு வந்து சொல்கிறாங்க, அது வேற. வசனத்தின்படி நான் எப்படி இருப்பேன் அங்கே போனதான் தெரியும். என் கண்கள் காணவும் இல்லை, என் காதுகள் கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய கற்பனைக்கு தோன்றவும் இல்லை. நான் எங்கிருந்து வந்தேன், எங்கிருந்து போனேன், இந்த வம்ச வரலாறுக்குள் அடங்காதவன் நான். அப்படித்தான் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ நம்முடைய மேன்மையை பாருங்க. நாம் இன்னும் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நான் இந்த பூமிக்குரியதை, இந்த பூமிக்குரிய ஜீனியாலஜி, இந்த பூமிக்குரியதான சட்டத்திட்டங்கள். இப்போவும் சொல்கிறேன், நான் இந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவன் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்னுடைய ஆவியோ, நான் ஆவிக்குள் பிறந்திருக்கிற என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃபோ, இது எதுவுமே எனக்குள்ள இல்லை. நான் பரலோகத்துக்குரியவன், என்னை பரலோகம் அனுப்பி வச்சிருக்கேன். ஒரு திட்டத்தோடு நான் பரலோகத்தில் வந்தேன். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? 1970 1980 நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வேதம் சொல்லுது, நீ உன் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் அறிந்திருக்கிறேன். அப்போனா என்ன அர்த்தம்? உலக தோற்றம் முதல் நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அந்த இடத்துல தான் ஆண்டவர் கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி நாத்தாமையில பார்த்து கேட்குறாரு, அத்தி மரத்தின் கீழே உன்னை பார்த்தேன்னு சொன்னாலே நீ நம்புற? இங்கே இருக்கிற நடந்த ஒரு சம்பவத்தை வச்சா நீ நம்புற? நீ இல்லையா? நீ அதையும் மேலானவைகளை காண்பா. என்னது? நீ இன்னைக்கு நேற்று உருவாக்கப்பட்டவன் இல்லை. 2000 வருஷமாக இயேசு கிறிஸ்து ஒரு ஜீனியாலஜியை உருவாக்கும் போது, ஸ்பிரிச்சுவல் ஜீனியாலஜியை உருவாக்கும் போது 2000 நீ வருவாய் என்பது அவர் ஏற்கனவே உருவாக்கி வைத்த ஒரு திட்டம். நீ எங்கிருந்து வந்தவன்?
நீ இந்த மாம்ச பிரகாரமாக தாய் தகப்பனுக்கு மாம்சத்தில் பிறந்தாலும் நீ திட்டம் பரலோகத்தினுடைய திட்டம். உங்களை என்னைய கர்த்தர் எப்போ உருவாக்கி இருக்கிறாரு? 2000 years பேக் நம்முடைய பிளான் போட்டு வச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்பவே எல்லாமே ரெடி. அப்படின்னா நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்? இன்னும் இந்த பூமிக்குரியதை குறித்து, இந்த பூமிக்குரியதை பற்றி ஆசைப்பட்டுக்கிட்டு இதுக்கு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, நீ காற்றை போல இருக்கிறாய், எங்கேருந்து வந்த எங்கே போவ உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த காற்று எங்கேயாவது ஒரு இடத்துல அடைபட்டிருக்க விரும்புமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த காற்றை நம்ம அடைச்சி வைக்க விரும்புகிறோம். எதில் அடைச்சி வைக்க விரும்புகிறோம்? ஒரு பலூனில் அடைச்சி வைக்க விரும்புகிறோம், ஒரு பில்லோ ஏர் பில்லோவில் அடைச்சி வைக்க விரும்புகிறோம், ஒரு பெரிய பேக்கில் அடைச்சி வைக்க விரும்புகிறோம். ஆனால் அந்த காற்று அதில் அடைஞ்சிருக்குமா? அப்படித்தான் இந்த உலகத்தில் உங்களை ஒவ்வொரு விஷயத்துலையும் அடைச்சி வைக்க விரும்புகிறாங்க. பொருளாசையில் அடைச்சி வைக்க விரும்புகிறாங்க, பணத்தாசையில் அடைச்சி வைக்க விரும்புகிறாங்க, ஒரு பட்டத்துக்குள்ளே அடைச்சி வைக்க விரும்புகிறாங்க, ஒரு உறவுக்குள்ளே அடைச்சி வைக்க விரும்புகிறாங்க. இது எல்லாத்துக்குள்ள அடைச்சி வைக்கும்போது இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காற்று அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். பார்த்துருக்குங்க, எந்த ஒரு இடத்துலையுமே அந்த காற்று நிரந்தரமாக அடைச்சி வைக்க முடியாது. கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டே இருக்கும், இல்லைன்னா அது வெளியே போகணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதைத்தான் பவுல் சொல்கிறாரு, சிருஷ்டியானது ஏகமாய் தவிக்கிறது, நான் இந்த இடத்த விட்டு போகணும். அப்போ நமக்குள்ளே இருக்கிற உயிர் இது ஒரு விதமான காற்று, மூச்சு காற்று நம்ம சொல்கிறோம். இதுவும் உள்ளுக்குள்ள தவிச்சிக்கிட்டே இருக்குது. எதுக்கு? இது ஒரு சிருஷ்டி, இது தவிச்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே வெடித்து எப்போ நான் தேவனை பார்க்க போவேன் அப்படின்னு. அப்போ எங்கேருந்து வந்தேன் எங்கேருந்து போவேன் தெரியாது. என்னை இந்த உலகத்துக்குள்ளே எதுக்குள்ளே என்னை அடைச்சி வைக்க முடியாது. மறுபடியும் பிறந்தவன் அப்படிப்பட்டவனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் என்னை பிடிக்காது. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, இந்த உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஏன்? இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே என்னை பிடிச்சு வைக்காதியா? நான் வந்த இடம் நீ யோசேப்பின் குமாரன் தாவீதின் இல்லையா? நான் வந்த இடம் வேற, என்னை அனுப்புனவங்க வேற, நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கே ஏறி போக போகிறேன். இந்த தாட்டு உங்களுக்கு எனக்கு வரணும். ஏன்னா நாம் ஆவிக்குரியவர்கள். எப்போ இந்த தாட்டு வந்துருச்சோ, எப்பவும் ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் ஒரு விஷயம் தான். ஆவியானவர் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த எம்பசியெல்லாம் இங்கே இருக்குது பாருங்களேன், எல்லா நாட்டோட எம்பசியுமே இருக்குது. இந்த எல்லா நாட்டோட எம்பசியும் அவங்களுடைய சிட்டிசன்ஸ் இங்கே அனுப்பி வைக்கிது. அவங்க வராங்க, அவங்க ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க தான், அவங்க இங்கே வராங்க. ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்க இந்த நாட்டோடைய சட்டத்திட்டத்துக்குலாம் உட்பட்டவங்க தான். ஆனால் அவங்களுக்கு என்ன தோணிக்கிட்டே இருக்கும் தெரியுமா? எப்படியாவது என் நாட்டுக்கு என் வேலையை முடிச்சுட்டு நான் போகணும், எனக்கு எல்லாமே என் நாட்டில் தான் இருக்குது, எல்லாமே எனக்கு அங்கே தான் இருக்குது, நான் அங்கே தான் போகணும். அங்கே இருக்கிற கவர்மெண்ட் இவங்களை பத்திரமா பார்த்துக்கும், எல்லா தேவையெல்லாம் சந்திச்சிடும். ஆனால் இவங்க எண்ணம் மட்டும் என்ன இருக்குன்னு தெரியுமா? நான் இந்த நாட்டு சிட்டிசன் கிடையாது, நான் இந்த நாட்டுக்குரியவன் இல்லை, என்னுடைய நாடு அது, எப்போ முடிச்சு நான் அங்கே போவேங்கிற தாட் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்க இருக்கிற நாட்டுக்கு, ஒருவேளை பிரிட்டிஷ் எம்பசி இந்தியாவில் இருக்குது, அமெரிக்கன் எம்பசி இந்தியாவில் இருக்குது, அவர்கள் இருக்கிற அந்த நாட்டுக்கு அவர்கள் கீழ்பட்டிருப்பார்கள். அந்த சட்டத்திட்டம் எல்லாத்துக்கும் கீழ்பட்டிருப்பாங்க, துரைத்தனங்கள் எல்லாத்துக்கும் கீழ்பட்டிருப்பாங்க. கீழ்ப்படியக்கூடாது இல்லை, நான் பிரிட்டிஷ்காரங்க, என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நாங்களாம் ஒரு காலத்தில் உலகத்தையே ஆண்டவங்க, அப்படி இருக்கும்போது என்னை இந்தியா ஒரு காலத்தில் எங்களுக்கு அடிமையாக இருந்தவங்க, இந்த சட்டத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னா அது தப்பு. நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் இருக்கிற நாளளவும் இங்கே இருக்கிற சட்டத்துக்கு கீழ்பட்டு தான் ஆகணும். ஈவந்தோ ஒரு காலத்தில் நீங்கள் அரசாண்டவங்களாக இருந்தாலும். அதே மாதிரி தான் எல்லா அதிகாரத்தையும் எனக்கு ஆண்டவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார், எல்லா வல்லமையும் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறான்னு வசனம் சொல்லுது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் நான் இந்த சட்டங்களுக்கு நான் கீழ்ப்பட்டவன். நான் இந்த நாட்டில் இருக்கிறதுனால, பூமியில் இருக்கிறதுனால இந்த பூமிக்குரிய சட்டங்களுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நம்ம கீழ்ப்படுகிறோம். ஆனால் ஒன்று தெரியணும், நான் இங்கே இருக்கிறவன் அல்ல, நான் எங்கிருந்தோ வந்தேன். இல்லைங்களே, நாங்கள் தானே உங்களை அனுப்பி வச்சோம், அது வேற. என்னை அனுப்பி வச்சது பரலோகம். பரலோகம் என்னை ஒரு காலகட்டத்தில் நிர்ணயம் பண்ணுச்சு. தாவீது பிறக்கிறதுக்கு முன்னாடியே பரலோகம் டிசைட் பண்ணிச்சு தாவீதுன்னு ஒருத்தன் வருவான். கோரேஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பரலோகம் நிர்ணயம் பண்ணிச்சு கோரேஸ்னு ஒருத்தன் வருவான். சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பரலோகம் நிர்ணயம் பண்ணது சிம்சோன் இப்படி இருப்பான்னு. ஒவ்வொருத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பரலோகம் நிர்ணயம் பண்ணுது. ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே நிர்ணயம் பண்ணது, உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன். இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லப்படுது. வயிற்றுல பிள்ளை இருக்கும் போதே சொல்லப்படுது ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு ரெபேக்காளுக்கு. அப்போது பரலோகம் ஏற்கனவே உங்களையும் என்னை பற்றி நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கு. நான் எங்கிருந்து வந்தேன் தெரியாது, நான் எங்கே போகிறேன் தெரியாது. இந்த தாட் இருக்கணும், நான் பரலோகத்துக்கு வந்தேன், பரலோகத்துக்கு போகிறேன், பரலோகம் எங்கே இருக்குது தெரியாது. என்னுடைய சிந்தனை அப்படி தான் இருக்கணும். இந்த பூமிக்குரிய எதிலையும் என்னை அடைத்து வைக்க முடியாது. நான் இங்கே உலாவுவதற்கு அனுப்ப வைக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு பர்பஸோடு அனுப்பி வைக்கப்பட்டேன். அந்த பர்பஸை முடிச்சுட்டு நான் திருப்பி அங்கே போவேன். காற்றை அளக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, காற்றை கையில் பிடித்திருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, காற்றை அதட்டுகிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. நான் அவருக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த பூமிக்குரிய எதுவும் என்னை அடைத்து வைக்காது.
இதில் எதுவுமே நான் இந்த இந்த வட்டத்துக்குள்ளே வரமாட்டேன். இந்த தாட் ஆவிக்குரியவனுக்கு வரணும். இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு ஷேப்புக்குள்ளே போய் நம்மளை அடைச்சிக்க விரும்புகிறோம். ஒரு பலூனுக்குள்ளே காற்று நிற்கிற மாதிரி, ஒரு பில்லோக்குள்ளே காற்று இருக்கிற மாதிரி, நான் இந்த பூமிக்குள்ளே ஏதாவது ஒன்றுக்குள்ளே என்னை அடைச்சிக்கொள்ள விரும்புகிறேன். இல்லைன்னா யாராவது என்னை அடைக்க விரும்புகிறாங்க. உங்கள்கிட்டயே சொல்கிறாங்க, இப்படியே ஸ்பிரிச்சுவல்னு போயிட்டே இருந்தா. ஒருத்தர் என்கிட்ட சமீபத்தில் அப்படி சொன்னாங்க, உங்களுடைய ப்ரீச்சிங், உங்களுடைய தாட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்னா அவன் சாமியாராக தாங்க இருக்கணும். அவனுக்கு குடும்பம், குழந்தைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்தால் இப்படிப்பட்ட லைஃப்லாம் வாழ முடியாது. அப்படி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு குடும்ப குட்டியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. தேவனோட கூட சஞ்சரிக்கிற ஏனோக்கு குடும்பம் இருக்கக்கூடாதா? அவன் குடும்பத்தோடு சஞ்சரித்து கொண்டு தேவனோட வாழலையா? உலகத்தையே காப்பாற்ற போகிற மிகப்பெரிய பிளான் தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருக்கிற நோவா, அவன் தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி வேலையை உண்டு பண்ணான்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு குடும்பம்னா அதுக்குள்ளே அடைஞ்சிருங்க. குடும்பத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு காற்று மாதிரி சுற்றுவீங்களா? நீங்கள் ஸ்பிரிச்சுவல்னு இப்படி இருப்பீங்களா? அப்படி இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு தகப்பனாகவோ, ஒரு கணவனாகவோ, ஒரு மனைவியாகவோ, ஒரு தாயாகவோ உங்களால் சரியான வேலையை செய்ய முடியுமா? எஸ், யூ கேன். செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் 30 வருஷம் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். பரலோகம் சோதிச்சு பார்த்துச்சு. அவர் எப்படி இருந்தார்? ஒரு தாய்க்கு மகனாக 30 வருஷம் இருந்திருக்கிறார். சில தம்பிகளுக்கு அண்ணனாக 30 வருஷம் இருந்திருக்கிறார். ஒரு தகப்பனுக்கு பிள்ளையாக இருந்திருக்கிறார். ஒரு குடும்பத்தை நடத்துகிற மூத்த பிள்ளையாக இருந்திருக்கிறார். எல்லாத்துலேயும் தான் இருந்திருக்கிறார். இருந்துட்டு ப்ரூஃப் பண்ணிட்டு தான் அவர் மினிஸ்ட்ரிக்குன்னு வெளியே வந்தார். அப்போ நம்ம ஏன் இன்னைக்கு பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம்? குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இப்படியெல்லாம் வாழ முடியாதுங்க. அவர் சொல்கிறபடிலாம் ஒருத்தர் சொன்னாங்க, அப்படி நீங்கள் சேர்த்தே வைக்காமல் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதுங்கிறது பாசிபிளே இல்லைங்க. அது சாமியார்களுக்கு உதவும். காட்டுக்குள்ளே இல்லை மலைகளுக்கு நடுவில் எந்த குடும்ப குட்டியும் இல்லாமல் அவங்க பாட்டுன்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது பொருந்தும். ஒரு ஃபேமிலி, ஒரு பிள்ளைகள் எதிர்காலம் இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு நீங்கள் எதுவுமே சேர்த்து வைக்காமல், அவங்கள பற்றி யோசிக்காமல் நீங்கள் எப்படி இந்த காற்று மாதிரிலாம் இருக்க முடியுமா? எஸ், யூ கேன். நான் சொல்கிறேன், முடியும். நீங்கள் தேவன் மேலே இருந்து தூக்கி போடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை தகப்பனன்ற அந்த பஞ்சுக்குள்ளே உங்களை அடக்கிக்கிட்டீங்க, ஒரு பலூனுக்குள்ளே அடக்கிட்டீங்க. தகப்பன் என்கிறதான ஒரு சரீரத்துக்குள்ளே அடக்கிக்கிட்டு, நான் இல்லாட்டி இந்த குடும்பம் நடக்காது, நான் இல்லாட்டி இந்த குடும்பம் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும், நான் தான் பொறுப்பெடுத்து நடத்தணும். கரெக்ட். ஆனால் பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது, அதிகாரம் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேரையும் ஒரு கார் கூட்டிகிட்டு போகுது, பிரேக்கு எல்லாம் இருக்குது, பெட்ரோல் எல்லாம், கார் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அந்த கார் ஓடும், 5 பேரும் சேஃபாக போக முடியும். ஆனால் ஓட்டுகிறவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. என்னதான் காரு பர்ஃபெக்டாக இருந்தாலும் ஓட்டுகிறவர் கரெக்டாக ஓட்டினா தான் கார்ட்டு வரும். அதே மாதிரி தாங்க நம்மக்கிட்ட இந்த பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பெல்லாம் கரெக்டாக செய்யணும். ஆனால் அதிகாரம் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. அதை நடத்துகிற பொறுப்பு கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. நாம் அவர் சொல்கிறத செய்யறதுக்கு மட்டும், நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறத மட்டும் நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு இந்த பேர்டனே இருக்காது. இந்த பேர்டன் உங்களுக்கு இருக்காது. நான் என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ண போகிறேன், என் பிள்ளைகள் ஃபீஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என் பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்கு, என் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன், எதிர்காலத்துக்கு என்ன பண்ண போகிறேன், அதெல்லாம் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். நான் சொல்கிறேன், கவலையப்பட வேண்டாம். தேவனுக்கு முன்பாக சொல்கிறேன். நான் ஏதோ இந்த செய்திக்காக உங்களுக்கு சொல்லவே இல்லை. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் 28 வருஷம் நான் கர்த்தரோடு கூட நடந்திருக்கிறேன். இது 29வது வருஷம். என் தேவனை நான் அறிந்தவன் என்கிறதான தைரியத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐ நோ வெரி வெல் அபவுட் மை காட். நான் இதை மெசேஜுக்காக சொல்லலை. இந்த 28 ஆண்டு காலம் 1992 நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 93 என் சொந்தக்காரர் ஒருவர் எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார். நான் சாட்சிக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு லெட்டர் எழுதினார். அந்த லெட்டரில் சொன்னார், ஏதோ குடும்ப பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள நடந்துட்டு இருந்துச்சு. அந்த குடும்ப பிரச்சனைகள் நடந்தபோது அதில் யாரோ தவறுதலாக என் பேரையும் சேர்த்துட்டாங்க. ஜெகனும் இதில் வந்துட்டு பங்கு கேட்குறாரு. அவர் ரொம்ப முரண்டு பிடிக்கிறாரு. எனக்கு அந்த விஷயமே தெரியாது. ஆக்சுவலாக நான் அதில் தலையிடவும் இல்லை, அப்படி ஒன்று நடக்கிறது எனக்கு தெரியவும் தெரியாது. உடனடியாக அப்போல்லாம் லெட்டர் எழுதுகிற காலம், அவர் எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார். லெட்டரில் கண்ணா மின்னான்னு திட்டி எழுதினார். திட்டி எழுதிட்டு சொன்னார், அப்போ தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 1 வருஷம் ஆகிருக்கு. அந்த லெட்டரில் சொல்லியிருந்தார், நீ எல்லாம் மனமாற்றம் அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க, முதல்ல இந்த மாதிரி காசுலேருந்து மனமாற்றம் நீ அடைய வேண்டியவனாக இருக்கிற அப்படின்னு எழுதியிருந்தார். எனக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்போ தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு 1 வருஷம். ஆனால் ஆவியானவர் சொன்னார், நான் சொல்கிறத திருப்பி எழுது, உட்கார், நான் சொல்கிறத நீ எழுது. ஜெபத்தோடு எழுதினேன். அப்போ நான் எழுதினேன், 92 வரைக்கும் நான் என் பெற்றோரை கேட்டு எல்லாவற்றையும் வாங்கி கொண்டிருந்தேன்.
நான் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்னிலிருந்து மனுஷனை கேட்குவதை நான் நிறுத்திவிட்டேன். நான் தேவனை கேட்க வேண்டும் என்கிற பழக்கத்தில் இருக்கிறேன். நிச்சயமாக என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஆகவே நான் இதுவரைக்கும் கேட்கல, ஒரு வேளை கேட்டிருக்கதா யாராவது சொன்னாங்களோ நம்பாதீங்க, இனியும் கேட்க மாட்டேன், யூ ப்ரொசீட் அப்படின்னு அந்த லெட்டரை எழுதிட்டேன். நான் உங்களுக்கு எதுக்கு இது சாட்சியாக சொல்கிறேன் தெரியுமா? அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் நான் எந்த மனுஷனையும் எதையும் கேட்டதே கிடையாது. என் தேவைகள் எல்லாம் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் பரலோகம் நடப்பித்து கொண்டிருக்கிறது. என் தகப்பனார் மரித்து வைத்திருந்த போது, நான் மாம்சீகத்தில் அவருக்கு முன்பாக நின்று அழுது கொண்டிருக்கும் போது, என் அருகாமையில் என் காதுகளில் கேட்ட ஒரு சத்தம், இனி மாம்ச பிரகாரமாயும் இந்த உலக பிரகாரமாயும் நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன். அன்னைக்கு சொன்ன ஆண்டவர் தான். எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ பிரச்சனைகள், ஐயோ தகப்பன் இல்லையே நான் ஒரு நாள் கூட கவலைப்பட்டதே கிடையாது. எங்கள் அப்பா இந்த நேரத்தில் இருந்திருந்தாருன்னா எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம எத்தனை தடவை சொல்கிறோம், எங்கள் அப்பா இருந்திருந்தால் எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும், எங்கள் அம்மா மட்டும் இந்த நேரத்தில் என் கூட இருந்தாங்கன்னா எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும். அவங்க இல்லாமல் போனது தானே எனக்கு இவ்வளோ பிரச்சனை. நான் சொல்கிறேன், உலக பிரகாரமான தாய் தகப்பன் என்றைக்கோ ஒரு நாள் நிச்சயம் அவர்கள் கடந்து போவார்கள். ஆனால் இந்த தேவன் உன் தாயும் தகப்பனுமானவர் எல்லா சூழ்நிலைகளும் 24 மணி நேரமும் உன் கூடவே இருப்பார். உன்னை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி கொள்ளாது. நீ அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ளே நீ வந்து பாரு, வாழ்ந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் பரலோகம் உங்களை நடத்தும். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல உன் தேவன் உன்னை நடத்துவார். யூ மஸ்ட் பி வெரி ஃப்ரீ. உன்னுடைய ஸ்பிரிட் வந்து அவ்வளவு லகுவாக இருக்கும். உங்களுக்குள்ள பாரமே இருக்காது. சிச்சுவேஷன்ஸ் வரும், சிச்சுவேஷன் வரும். அந்த சிச்சுவேஷனில் பரலோகம் ஹெல்ப் பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமான டென்ஷனாக 2 காரு மோத வரும்போது உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். அப்படி பார்க்கும்போது மோத போது என்ன ஆவாங்களோ ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த காரியம் முடிஞ்சு அவங்க பிரிஞ்சு அப்படி மோதாமல் போயிட்டாங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் உங்களுக்கு இருக்கும். பட் இந்த 2 காரும் மோதுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீங்கள் அதுக்குள்ளே இருக்கீங்களா? இல்லை, ஜஸ்ட் யூ லுக்கிங். நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்கும்போது உங்களுக்கு டென்ஷன் இருக்குது. அதே மாதிரி தான் உன் லைஃப்லையும் இருக்குன்றேன் நான். உங்கள் லைஃப்பில் நடக்கிற சம்பவத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, டென்ஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் நினச்சிக்கிறீங்க நான் அந்த காருக்குள்ளே இருக்கிறேன். இல்லை, நான் சொல்கிறேன், காருக்கு வெளியே தான் நாம் இருக்கிறோம். அந்த 2 காரையும் மோதாமல் அழகாக பரலோகம் நடத்தி கொண்டு போகும். நம்மளை அழகாக பரலோகம் மூவ் பண்ணும். அந்த காற்று எப்படி ரிலாக்ஸாக போதும், அதே மாதிரி நீங்கள் நானும் போயிட்டே இருப்போம். யூ டோன்ட் வாண்ட் டு கேர் அபவுட் எனிதிங். நம்முடைய ஒரே சிந்தனை எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் அங்கிருந்து வந்தேன், நான் அங்கே போக போகிறேன். நடுவில் என்னை கொண்டு போய் தகப்பனுங்கிறதான ஒரு காற்றை நம்ம அடைக்கிறோம், ஒரு பலூனுக்குள்ளே. மனைவி அப்படிங்கிறதான ஒரு பலூனுக்குள்ளே அடைக்கிறோம். இது ஒரு ஷேப், ஒரு உருவம் பார்க்குறதுக்கு. மனைவி, கணவன், பிள்ளைகள், இது உள்ளே இருக்கிறது காற்று, நாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆனால் இது அல்ல, இது உள்ளே இருக்கிறது தான் நிஜம். ஒரு நாள் இந்த ஷேப் போயிடும். இப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த இதுக்குள்ளே இருக்கும் போதே நமக்கு அந்த தாட்டு வரணும். அந்த தாட்டு வந்துருச்சுன்னா இந்த மேலே இருக்கிற இந்த சரீரத்துக்கான எதுவும் உன்னை அசைக்காது, எதுவும் உன்னை கவலைப்படுத்தாது, எதை பற்றியும் கவலையும் வராது. அது காலத்தில் நடக்கும். அப்போது அந்த காலத்தில் நான் அவர்கிட்ட சொன்னேன், இது வரைக்கும் நான் என் தாய் தகப்பனை கேட்டேன், இதுக்கப்புறம் என் தேவனை கேட்டேன். நான் அந்த லெட்டரை எழுதுனேன். அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், படிப்படியாக வாழ்க்கையில் திருமணமாச்சு, பிள்ளைங்க வந்தாங்க, தேவைகள் அதிகமாகுது. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு காலகட்டத்திலும் பரலோகம் என்னை நடத்துச்சு. ஒரு இடத்துல என்ன கேட்டாங்க, இப்போது விலைவாசிலாம் இவ்வளோ உயருது, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போவும் பரலோகம் என்னை நடத்தும். லாக்டவுன் என்ன பண்ண போகிறீங்க? இப்போவும் பரலோகம் என்னை நடத்தும். ஃப்ளைட்டே இல்லை, வெளிநாட்டுக்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, உங்களோட மீட்டிங்ஸ்லாம் கேன்சல், என்ன பண்ண போகிறீங்க? இப்போவும் பரலோகம் நடத்தும். காற்றுக்கு கவலையே கிடையாதுங்க, காற்றுக்கு எந்த கவலையும் கிடையாது. அது பாட்டு வீசிக்கிட்டே இருக்கும். லாக்டவுன் போட்டாலும் காற்று வீசும், நீங்கள் என்ன பண்ணாலும் காற்று வீசும். அதே மாதிரி தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும். நான் ஒரு இடத்துலேருந்து வந்தேன், ஒரு இடத்துக்கு போக போகிறேன். லகுவான வாழ்க்கை. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வாழ்கிற எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஜஸ்ட் நான் அப்படி சென்டரில் வந்துட்டு போயிடுவேன். நான் ஒரு சின்ன ரோல் உள்ளே வந்துட்டு போகிறேன் உலகத்துக்கு. ஒரு 70 வருஷம் 80 வருஷம் போயிடுவேன், ஒரு 120 வருஷம் வந்துட்டு போயிடுவேன். நான் ஏன் இதுக்கு போய் இவ்வளோ கவலைப்படணும்? 6000 வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கை ஒரு 70 இயர்ஸ், என்னுடைய வாழ்க்கை ஒரு 80 இயர்ஸ். ஒரு சின்ன ரோல். இந்த சின்ன ரோலை நான் ஏன் பெருசாக தூக்கி தலையில் மேலே வச்சுக்கணும்? இப்போவும் சொல்கிறேன், இந்த சின்ன ரோலை கொடுத்த டைரக்டர்னு ஒருத்தர் இருக்கிறார் உனக்கு, அவர் அழகாக உன்னை நடத்தி வெளியே கொண்டு போயிடுவார். நீங்கள் எப்பவும் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க, நான் உள்ளே வந்து வெளியே போவதற்காக அழைக்கப்பட்டவன், இங்கே இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை. நான் இருக்கவும் முடியாது.
நான் மறுபடி பிறந்திருக்கிறேன், கர்த்தர் என்னை அங்கே கொண்டு போவார். ரெண்டாவது அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அதே வசனத்தில், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்துலேருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ரெண்டாவது, இந்த ஆவிக்குரியவனுக்கு இருக்க வேண்டிய ரெண்டாவது சுபாவம் என்ன தெரியுமா? இந்த காத்தினுடைய சத்தம் நமக்கு கேட்கும். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சத்தம் கேட்கும். வேகமாக வீசினா ஒரு மாதிரி கேட்கும், மைல்டாக வீசினா ஒரு மாதிரி கேட்கும், ரொம்ப மைல்டாக வீசினா உணர்வும் கேட்காது, ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக கேட்டிங்கன்னா அதுவும் கேட்கும். இந்த காற்றினுடைய சத்தம் தான் கேட்குமே ஒழிய ஒரு நாளும் இந்த காற்றை நீ காண மாட்டாய். அந்த காற்றை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஜஸ்ட் யூ கேன் ஹியர் த வாய்ஸ். அப்போது ஆவிக்குரியவனுடைய அடுத்த சுபாவம் என்ன? நான் மாம்சத்தில் இருக்கிறேன், ஆனால் நான் ராஜாவும் ஆசாரியனுமாய் அழைக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். ஆனால் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் கர்த்தர் சொன்னதை பேச வந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை கொண்டு சில காரியங்களை பேச சொல்லியிருக்கிறார். இப்போ ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் பேசுகிறாரு, பார்த்துருக்குறோமா? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆவியானவர் பேசினார். இப்போ மேலேருந்து பேசினது யார்? அங்கே இருக்கிற ஊழியக்காரர் பேசியிருக்கிறார். ஊழியக்காரர் பேசியிருக்கிறாரு, ஆனால் நான் என்ன சாட்சி சொல்கிறேன்? கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அப்போனா என்ன அர்த்தம்? அங்கே பேசினது ஒரு ஊழியக்காரன் ஒரு மாம்சத்திலிருந்து பேசினாலும் எனக்கு அந்த ஊழியக்காரன் தெரியவில்லை, எனக்கு அந்த சத்தம் மட்டும் தெரிகிறது. அது யாருடைய சத்தம்? ஆவியானவரின் சத்தம். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், ஆனால் அத்தனையிலும் ஒன்று மட்டும் நிச்சயம், உன் தேவனாகிய கர்த்தர் தான் வெளியே தெரிய வேண்டும். அவர் சத்தம் தான் உன் மூலமாக கேட்க வேண்டுமே ஒழிய நீ ஒரு நாளும் வெளியே தெரியக்கூடாது. நீ காத்துல கலந்துடணும், உன்னை அவங்களுக்கு தெரியவே கூடாது. அழகா யோவான் சொல்றாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இன்னைக்கு நமக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற கடைசி காலத்தில் பெரிய பிரச்சனை என்ன? தற்பிரியம். எல்லா இடத்துலையும் நான் தெரியணும். வசனம் சொல்லுது, கடைசி காலத்தில் மனுஷர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி தீமோத்தேயுக்கு எழுதும் போது அவர் சொல்றாரு, மனுஷர் தற்பிரியராக இருப்பார்கள். என்னது? நான் எக்ஸ்போஸ் ஆகணும், நான் தெரியணும், வெளியில் நான் என்னுடைய மினிஸ்ட்ரி தெரியணும். நாங்கள் ஒன்று செஞ்சால் ஒரு சிலரெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், அவங்க உண்மையிலேயே உலகத்தை வெறுத்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏதாவது கல்யாணத்துக்கு வரும்போது, ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அவங்க வெளியே தெரிவாங்க, அவங்க தெளிவாக தெரிவாங்க. தான் இன்ன இனத்தார், தான் எப்படிப்பட்ட பணக்காரர், தான் எப்படிப்பட்ட படிப்பாளி என்பதை ஏதோ ஒரு இடத்துல அவங்க எக்ஸ்போஸ் பண்ண விரும்புகிறாங்க. எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அவர் ஆங்கிலத்தில் பேசும்போது கடினமான வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணி பேசுவார். ரொம்ப ஹார்ட் வேர்ட்ஸ், அதுக்கே அவர் படிப்பார், உட்கார்ந்து படித்து கடினமான வார்த்தைகளை பேசுவார். என்ன காரணம் என்றால் அவருடைய அந்த படிப்பின் புலமை தெரிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த இடத்துல அவர்கிட்ட பேசவே முடியாதுங்க, அவர்கிட்ட பேசணும் நம்ம கையில் டிக்ஷனரி வச்சுக்கிட்டு தான் பேசணும் அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் ஒரு கம்யூனிகேஷன் மோட். நான் சொல்லுவது எவ்வளவு எளிதாக புரிகிறதோ அவ்வளவு அது ரீச் ஆகும். எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ எனக்கு பேர் வாங்கி கொடுக்கும், ஆனால் அவ்வளவு ரீச் ஆகாது. அதான் முக்கியம். இயேசுவோடைய ஸ்பெஷாலிட்டியை எங்கே யார் நிற்கிறானோ அங்கே இருக்கிறவனுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். வயக்காட்டில் என்னென்னா வயக்காட்டு ஓமை, சமுத்திரத்தில் என்னென்னா சமுத்திரத்துக்கான ஓமை, வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டுக்குள்ளேக்கான ஓமை, அங்கங்கே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதான் ஆங்கிலத்தில் ஒரு அழகான ப்ராவர்ப் சொல்லுவாங்க, திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி அப்படிம்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் உலகளாவிய சிந்தனை உடையவராக இருந்தாலும் உள்ளூரில் நீங்கள் ஜெயிக்காவிட்டால் உலகத்தில் ஜெயிக்க முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெயிக்க வேண்டியது உள்ளூரில் ஜெயிக்கணும். அப்போ நிறைய பேர் என்ன விரும்புகிறோம்? நாம் எக்ஸ்போஸ் ஆகணும்னு விரும்புகிறோம். ஒரு இடத்துல ஏதோ ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணணும். ஒரு கல்யாணத்துக்கு போனால் நான் தனியாக தெரியணும், ஒரு பெரிய மேடையில் இருந்தால் நான் தனித்து தெரியணும், தனித்தன்மை தெரியணும் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் மறுபடி பிறந்தவன் இருக்கிறானே, அவனுடைய சுபாவம் எப்படி இருக்கும் தெரியுமா? எங்கேயுமே நான் தெரியக்கூடாது, என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தெரியணும். அதுதான் அவனுக்குள்ள இருக்கிற தாட். நான் எக்ஸ்போஸே ஆகக்கூடாதுங்க. எங்கேயாவது என்னை யாராவது கொஞ்சம் புகழ்ந்து தேவனுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணாங்க, இல்லை கொஞ்சம் கொண்டு வந்தாங்கன்னா உடனே சட்டை கிழிச்சுக்கணும். அதுதான் பவுலுடைய சுபாவம். சட்டையை கிழிக்கணும். எங்கேயாவது கனம் உனக்கு கொடுக்க வராங்கன்னா தடுத்து நிறுத்தணும்.
தேவனுக்கு ஆலயத்தில் கனத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல உனக்கு கனம் கொடுக்க வராங்கன்னா உன் தலை தாழ்ந்து அதை வாங்கக்கூடாது. யூ மஸ்ட் ரிஜெக்ட் இம்மிடியட்லி. ஏன்? நான் மறுபடி பிறந்தவன், என் சத்தம் கேட்கலாமே ஒழிய நான் தெரியவே கூடாது. எங்கேயுமே நான் ஒரு இடத்துல கூட தெரியக்கூடாது. யாராவது வந்து ஒரு சிலர் அந்த வார்த்தையை சொல்றாங்க, நான் சொல்லாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிட்டேன். இந்த செய்தியின் வழியை திருப்பி சொல்றேன். சிலர் வந்து சொல்றாங்க, பிரதர் நாங்களாம் உங்க ஃபேன், சினிமா நடிகனுக்கு தான் ஃபேன், அரசியல்வாதிக்கு தான் ஃபேன், உலக பிரகாரமாக இருக்கக்கூடியவனுக்கு தான் ஃபேன். இங்கே நாம யாருமே யாருக்குமே ஃபேன் கிடையாது. நம்ம அத்தனை பேரும் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஃபேன். we never expose ourselves. இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு நம்ம என்ன செய்யறோம்? நம்மை காட்ட விரும்புகிறோம் ஏதோ ஒரு ரூபத்தில். சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு உங்ககிட்ட ஒரு கொஞ்சம் நகை வாங்கியிருந்தீங்கன்னா அந்த நகையை எப்பயோ எக்ஸ்போஸ் பண்ண விரும்புகிறோம். அப்படி வெளியே போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு கோட் வாங்கியிருந்தோம்னா அந்த கோட்டை போட்டு தனித்து உட்கார்றது. அவங்களுக்கு தெரியணும். ஒரு புது கார் வாங்கினீங்கன்னா எல்லா காரை விட்டு தனித்து நிறுத்துறது. ஏன்? நான் புது கார் வாங்கியிருக்கிறேன்னு தெரியணும் எல்லாருக்கும். இது ஜஸ்ட் an எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இது ஆரம்பம். அப்படியே ஆய் கடைசியாக என்ன இருக்கும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெருமை வந்துடுது. நல்லா மெசேஜ் கொடுத்தாலும் அது தனித்து தெரியணும், நல்லா பாடினா அது தனித்து தெரியணும். ஆனால் வாயில் வர்றது மட்டும் என்னது? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆனால் புகழ் வந்தோடனே எல்லாருக்கும் முன்னாடி எக்ஸ்போஸ். எப்பவும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மறுபடி பிறந்தவன் சத்தத்தை கேட்கிறோம், ஆனால் நாம் தெரிய மாட்டோம், தெரியவும் கூடாது. அதுதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றதான ஒரு வாழ்க்கை. யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவரே அடிமையின் ரூபம் எடுத்து எல்லாம் வந்து கடைசியில அந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? இந்த உலகத்தின் மொத்த பாவத்தையும் சுமந்த சரீரம். அந்த சரீரத்தின் வழியாக தான் அவர் அந்த பாடம் அனுபவிக்கிறாரு. அதுதான் அடி கிழிக்கப்படுது, ரத்தம் வருது, கதறாரு, எல்லாமே அந்த சரீரம் தான். இப்போ யோசிச்சு பாருங்க, உலகத்தினுடைய மொத்த பாவத்தையும் சுமந்த சரீரத்தை நம்ம எப்படி பொத்தி பாதுகாக்கணும்? நியாயமா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஒரு பெரிய புனிதர் செத்து போனார்னா அவர் பாடியை எவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ மெயின்டைன் பண்ணுறோம். காரணம், அவர் அந்த உடம்புல வந்து தாங்க இந்த உலகத்துக்கு நல்ல காரியங்களை சொன்னார். ஸோ அந்த உடம்பு நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு பெரிய சயின்டிஸ்ட் செத்துட்டா கூட அவருடைய மூளையை எடுத்து வச்சிருங்க. ஏன்? அந்த மூளை தாங்க நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. உண்மையா பொய்யான்னு தெரியாது. அப்படி ஒரு அந்த மூளையை எடுத்து வச்சிருக்கிறோன்னு சொல்றாங்க. ஒரு பெரிய அரசியல் தலைவரோ அல்லது ஒரு பெரிய நாட்டுக்கு சேவை செய்தவர் செத்துட்டார்னா அவர் உபயோகித்த பொருட்களை எடுத்து நம்ம பத்திரமா வைக்கிறோம். ஏன்? இது அவர் யூஸ் பண்ணது, இது புனிதமானது அல்லது ரொம்ப முக்கியமானது. அந்த அடையாளத்தை நாம் பாதுகாக்க விரும்புகிறோம். ஆனால் இயேசு உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்த்த தன்னுடைய அடையாளத்தை, உலகத்துக்காக கிழிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட இந்த சரீரத்தை அப்படியே காணாமல் போக பண்ணிட்டார் பாருங்க. அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட்டார். நினைச்சிருந்தாருன்னா அந்த சரீரத்தை அப்படி ஒரு எகிப்துக்காரன் மம்மி பாடம் பண்ணி கெட்டு போகாம ஒரு பாடியை வைக்கிறான்னா தேவன் இன்னும் அதிகமாக செஞ்சிருப்பார். அழகா அதை பாடம் பண்ணி, இந்த சரீரம் தாயா இந்த உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்க்கிறதுக்கு காரணமான சரீரம் அப்படின்னு அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? உலகத்தினுடைய மொத்த பாவத்தையும் ஒரு நாள் சுமந்து தீர்த்துட்டு 2வது நாள் அந்த சரீரத்தை காணாம பண்ணிட்டார். யாருக்குமே தெரியாது. சரீரம் எப்படி தெரியாது, எங்க போச்சு தெரியாது. ஏன்? ஆவிக்குரியவனுடைய சத்தம் தாண்டா முக்கியம். உடம்பு தேவையே கிடையாது. சரீரத்துக்கான எந்த பெருமையும் அவசியமே கிடையாது. உன் சரீரத்துக்கான புகழ் அவசியம் கிடையாது. உன் சரீரத்துக்கான மேன்மை அவசியம் கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் ஆவிக்குரியவனுடைய சத்தம் மட்டும்தான் முக்கியம். அதுவும் என்ன சத்தம்? ஆவியானவருடைய சத்தம் தான் முக்கியம். உன் சத்தம் முக்கியமே இல்லை. உங்கள் சத்தத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? அப்போ எப்படிங்க? என் சத்தத்தின் வழியாய் கர்த்தர் பேசுவார். உனக்கு தெரியறது கர்த்தர் தானே தெரியணும் வழிய நான் தெரியவே கூடாது. எப்போ வரைக்கும் நான் தெரிகிறேனோ நான் மிஸ்டேக் பண்ணுறேன்னு அர்த்தம். நான் உங்களை குறை சொல்லவே மாட்டேன். நான் மிஸ்டேக் பண்ணுறேன். நான் இன்னும் எம்டி ஜெகனாகவே தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்றால் என் மாம்சம் இன்னும் சாகவில்லை. எப்போ இல்லை, இது ஏரோதின் சத்தம் இல்லை, கர்த்தரின் சத்தம்னு ஜனங்க சொல்றாங்களோ, இது எம்டி ஜெகன் சத்தம் அல்ல, கர்த்தரின் சத்தம் ஜனங்க சொல்றாங்களோ, அன்னைக்குத்தான் நான் சரியான பாதையில் போகிறேன். இவர் சூப்பராக பாடுவாருங்க, அவர் சூப்பராக வாசிப்பாருங்க, அவருடைய கீபோர்ட்னா எனக்கு ரொம்ப இஷ்டங்க, இவர் அக்காட்டினா ரொம்ப இஷ்டங்கன்னு சொல்லி எப்போ நாம் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கிறோமோ வெளியே, அது வரைக்கும் நான் இன்னும் சாகலை, என் மாம்சம் உயிரோடு தான் இருக்குன்னு அர்த்தம். எப்போ அந்த மனுஷன் பேசினா
அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு ஞானம் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. அது முழுக்க முழுக்க கத்துறது தாங்க. நீங்கள் அந்த செய்திக்கு அப்புறம் அந்த மனுஷனோட பேசி பாருங்களேன், இவ்வளோ ஞானம் இந்த ஆளாக பேசினாருன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கும். அப்படின்னு உன்னுடைய வார்த்தையை நீ இல்லை கர்த்தர்னு எப்போ எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் சாக தொடங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ தான் நீங்கள் காத்தா மாறுறீங்கன்னு அர்த்தம். அந்த காத்தா மாறுற அனுபவம் தான் ஒவ்வொரு ஆவிக்குரியவனுக்கும் இருக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் ஆண்டவரே, நீர் தான்ப்பா தெரியணும், நான் தெரியவே கூடாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்மேண்டல் ஆகணும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகணும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகணும். அப்படியே நீர் மாத்திரம் எக்ஸ்போஸ் ஆகணும் ஆண்டவரே. எந்த இடத்திலும் ஒரு மேன்மையோ பெருமையோ உங்களுக்கு வரும்போது அதை உதறி தள்ளி விட்டு, உனக்கு அன்றைக்கெல்லாம் தெரியணும், ஐயோ இவங்க இன்னும் என்னையே பார்க்குறாங்களே, இன்னும் என்னை பற்றியே பேசுகிறாங்களே. எப்போ தேவனை பற்றி பேசுவீங்க? எப்போ தேவனை பற்றி மட்டும் நினைப்பீங்க? என் தேவனுடைய வார்த்தையை கேட்க விடாமல், என் தேவனை மகிமைப்படுத்த விடாமல் இன்னும் என் சரீரம் அதுக்கு முந்திக்கிட்டு வருதுன்னா இது இன்னும் மிஸ்டேக்கில் இருக்குன்னு அர்த்தம். என் கர்த்தருடைய சத்தம் மட்டும்தான் உனக்கு கேட்கணும். அவங்க திரும்பி பார்த்தா கூட எதுவுமே இருக்கக்கூடாது, அடையாளமே இருக்கக்கூடாது. இப்போ இது என்ன தேடி பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடைய அடையாளம் இருக்காது, இந்த பூமியில் ஒன்றுமே இருக்காது. சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவோடைய ட்ரெஸ் ஒன்று விட்டுட்டு போயிட்டாரு அப்படிலாம் சொல்லிப்பாங்க கதை. ஆனால் இயேசுவின் சரீரம் எப்படி இருக்கும் தெரியாது. ஏன்? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. சரி, அவர் தான் எடுத்துகிட்டு போனார், அப்போஸ்தலர்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயாச்சு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயாச்சு, எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. மோசேயின் சரீரம் போயிடுச்சு, எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். என்னைக்கு நான் அல்ல கிறிஸ்து மட்டும் தெரிகிறாரோ நான் ஆவிக்குரியவன், மறுபடி பிறந்திருக்கிறேன்னு அர்த்தம். இப்போ யோசித்து பாருங்களேன், இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது? பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம். இந்த இடத்துல வசனம் சொல்லுது பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம். அப்படி தானே இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்லும் போது பவுல் எழுதின எபேசியருக்கு நிருபம்னு சொல்கிறதில்ல, எபேசியர் அவர் யாருக்கு எழுதினாரோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்ம அப்படி தான் வேறு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், படிக்கிறது ஈஸி. பவுல் எழுதினார் நமக்கு தெரியும், ஆனால் நாம் சொல்லும் போது ரோமர், எபேசியர், பிலிப்பியர், பவுல் வரல, அங்கே யார் தான் வராங்க, யாருக்கு எழுதினாரோ அவங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம கடைசியாக என்ன சொல்கிறோம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர்களே அருளப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பவுல் மறைஞ்சு எபேசியர் வந்து, எபேசியரும் மறைஞ்சு இப்போ யார் வந்துட்டாங்க, ஆவியானவர் வந்துட்டார். டோட்டலாக எடுத்தா ஆவியானவர் கொடுத்ததுங்க. பவுலுக்கு அவ்வளோ ஞானம் கிடையாதுங்க. என்னங்க சொல்கிறீங்க? படிப்பறிவு இல்லாத பேதுரு எழுதியிருக்கிறத பாருங்கள், என்ன ஞானமாக இருக்குது. பேதுரு எப்படிங்க எழுதுவார்? அது பேதுரு எழுதுனீங்க, எழுதின நிருபம் அவர் தான், ஆனால் அது பேதுரு எழுதினதில்லை, ஆவியானவர் எழுதினது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர்களே அருளப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் எழுதியிருக்கிறாங்க, அத்தனை பேரும் ஆவியில் எழுதிட்டாங்க, அத்தனை பேரை கொண்டு ஆவியானவர் எழுதினார். இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லாம் மறைஞ்சிருவாங்க, ஆவியானவர் மட்டும் நிற்பார். இந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும். அப்போ இதில் பேரெல்லாம் இருக்குதே, அது தேவன் செய்தது. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், அது அவர் செய்வார். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் வைப்பேன், அது அவர் செய்வார். நீங்கள் செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். என்னை எப்போ நான் இல்லை கிறிஸ்துன்னு தெரியுதோ அப்போ கிறிஸ்து என்னை கொண்டு உயர்த்தலாம், இல்லை பரலோகத்தில் பிதாவுக்கு முன்னாக போய் சொல்லலாம், அதெல்லாம் அவர் இஷ்டம். என்னுடைய இஷ்டம், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். ஒரு நாள் என் சத்தம் மாத்திரம் கேட்கணும், ஆவியானவர் சத்தம் மட்டும், நான் ஒன்றுமே இருக்கக்கூடாது. அதுதான் ரெண்டாவது அனுபவம். மூன்றாவது அதே வசனம், 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது. படிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. அப்போ ஆவிக்குரியவன் தனக்கு இஷ்டமான காரியத்தை செய்யலாமா? வசனம் சொல்லுது காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது அப்படின்னு சொல்லுது. அப்போ இதை படிக்கும்போது எனக்கு ஆவியானவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, ஆவிக்குரியவன் இந்த பூமிக்குரிய இஷ்டத்தின்படி இருக்க மாட்டான். இந்த பூமிக்குரிய யாரும் ஆவிக்குரியவனை நடத்த முடியாது. இந்த காற்று இருக்குதுங்களே, இது அந்த பூமியில் இருக்கிற யாரும் நடத்த முடியாது. அது தனக்கு இஷ்டமானதெல்லாம் நடக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறவர் வேற ஒருத்தர். நிக்கோதேமுக்கு அதை தான் சொல்கிறாரு, இந்த காற்றை எப்படி இந்த பூமியில் இருக்கிற யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதே மாதிரி ஒரு மனுஷனும் காற்றை என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ஆவிக்குரியவனையும் இந்த பூமிக்குள்ளே இருக்கிற யாரும் அவங்க இஷ்டப்படி நடத்த முடியாது, அவங்க சித்தத்தின்படி அவனை நடத்த முடியாது. அவன் மறுபடி பிறந்திருக்கிறான், அவனை நடத்துகிற ஒருத்தர் இருக்கிறார்.
அவர் இஷ்டப்படித்தான் அவன் செய்வான். இந்த காற்றை நடத்துகிறவர் அவரு, காற்றையும் கடலையும் அடக்கிறவர் அவரு, காற்றை கையில் பிடித்திருக்கிறவர் அவரு. அவர் நினைச்சு தூதர்களை வச்சு பிடினா பிடிப்பாரே ஒழிய இந்த மனுஷருக்கு காற்றை நடத்தக்கூடிய எந்த விதமான சுபாவமும் கிடையாது. அப்போ இந்த ஆவிக்குரியவனுடைய இஷ்டம் யாருடைய இஷ்டமா இருக்கும்? தேவனுடைய இஷ்டமா இருக்கும். தேவ இஷ்டம் அவன் இஷ்டமா இருக்கும். அவன் இஷ்டப்படி அவன் வீசுகிறான். அதோட அர்த்தம் என்ன? இயேசு யார் சொன்னாலும் செய்ய மாட்டார். இயேசுவை ஏரோது வா அப்படின்னா வர முடியாதும்பார். வர முடியாதுன்னு போய் நறுக்கிட்டு சொல்லுங்க அப்படிம்பார். இப்போ பிலாத்து, நான் நினச்சா உன்னை விடுதலை ஆக்குவேன், நான் நினச்சா உன்னை சிலுவையில் போடுவேன், அதெல்லாம் உன்னால் முடியாது. அப்போ இந்த மனுஷனால என்ன எதுவுமே செய்ய முடியாது. இதுக்கு பேர் பெருமையா? இல்லை. நான் கண்ட்ரோல்டு பை ஹெவன், கண்ட்ரோல்டு பை ஹெவன் நான். அப்போ நீங்களாம் எதுவுமே, உங்களால் எதுவுமே என்ன செய்ய முடியாதியா? அப்போ என்ன பார்க்குறவங்க இங்கே என்ன சொல்லுவாங்க? அவன் யாரையுமே மதிக்க மாட்டாங்க, அவன் இஷ்டப்படி போவான். ஆனால் அவன் இஷ்டப்படி போல அவன் பரலோகத்தின் இஷ்டப்படி செய்கிறான். பரலோகம் சொல்லுது. இப்போ இயேசுவை பிதா சொல்லியிருக்கிறாரு. என்ன சொன்னாரோ, என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் செய்கிறேன். இது ஹெவன்லி ரூல். ஆனால் வேர்ல்ட்லி ரூலில் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? பார்த்து இயேசுவை பார்த்து அவர் 12 பேரை கூட்டிகிட்டு சுற்றி திரிகிறார். அவன் இஷ்டம், அவன் பா என்னமோ பிரசங்கம் பண்ணுறான், என்னமோ செய்கிறான், எங்கேயோ போகிறான் வரான், அவன் இஷ்டப்படி தான் செய்வான். அவனா அடங்க மாட்டான் என் வீட்டுக்கு. ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரியவனே அப்படி தான் சொல்கிறாங்க. அவன் பாட்டு பைபிளை தூக்கிட்டு போவான் வருவான். ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான்னு சொல்கிறான், ஜோம் பண்ணி தேவசித்தங்கிறான். ஜோம் பண்ணிட்டு தேவசித்தம் இல்லைங்கிறான். அவன் இஷ்டப்படி அவன் அலையிறான். எதுவும் கேட்க மாட்டீங்களா? யார் சொல்லுவா? மாம்சத்தில் இருக்கிறவங்க, தேவ ஆவியை பெறாதவங்க உன்னை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இப்போ அவங்க பார்வையில் நலமானதை ஒன்று உங்களுக்கு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அவங்க ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எப்பா நல்ல படித்த பிள்ளை ஒன்று வந்திருக்கு, மாதம் கை நிறைய சம்பாதிக்குது, அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப நல்லவங்க, அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ண நீ ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னும் போது அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற க்ரைட்டீரியா எல்லாம் பக்கா. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஜோம் பண்ணுவோம், கர்த்தருக்கு சித்தமானா பண்ணுவோம். அவங்களும் சரி பண்ணுப்பா பண்ணி சொல். ஆனால் கர்த்தர் சித்தம் அது இருக்காது. இப்போ நாம் அவங்கள பார்த்து சொல்லுவோம், தேவ சித்தம் இல்லை, ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டார். நான் சொல்கிறேன் நீ பண்ணி ஆகணும். இல்லை, தேவனுக்கு சித்தம் இல்லை, நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வந்துடும். இப்போ நம்மளை அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் சர்ச்சுக்கு போகிறான், பைபிளை தூக்குறேன்னு சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு தாந்தோணித்தனமாக அலையிறான். பெரியவங்க யாருக்கும் அவன் கீழ்படியறதில்லை. இவங்க வியூவில் உலக வியூவில் அவன் யாருக்கும் கீழ்படி, அவன் இஷ்டப்படி அலையிறான். ஆனால் உண்மையாக பார்த்தா அவன் இஷ்டப்படி அவன் அலையில, பரலோகத்தின் இஷ்டப்படி அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த பரலோகத்தின் இஷ்டப்படி அவன் செய்யும் போது அது உலகத்தின் இஷ்டத்துக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறதுனால உலகம் சொல்லுது அவன் இஷ்டப்படி அவன் செய்கிறான். அதை தான் இங்கே அவர் சொல்கிறாரு, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது. ஆனால் காற்றுக்கு கமெண்ட் பண்ணுறவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் இஷ்டப்படி தான் அது போகும். காற்று நில்லுன்னா வீசாதுன்னா வீசாது, அமைதலாக இருந்தால் அமைதலாக இருக்கும். தூதர்களை கூப்பிட்டு அந்த காற்றை புடினா புடியும், 1 மணி நேரம் அடினா அடிக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது, 1 மணி நேரம் அடினா அடிக்கும், 1 வருஷம் அடினா அடிக்கும். காற்று அது பாட்டு யார் சொல்கிறது? அவர் சொல்கிறத கேட்கும். உலக பிரகாரமாக என்ன இருக்கும்? காற்று பேய் காற்று வீசுதுங்க, இப்படி பண்ணுதுங்க, எல்லா மரத்தையும் சாட்சி போட்டுச்சுங்க, இந்த மாதிரி காற்று வீசி நாங்கள் பார்த்ததே இல்லை, இது யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. இல்லைங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சொன்னதுனால அப்படி வீசிக்கிட்டு இருக்கு. அப்போ ஆவிக்குரியவனை கண்ட்ரோல் பண்ணுறது அங்கே இருக்குது, அவனை கண்ட்ரோல் பண்ணுறது இங்கே இல்லை. இங்கே அவன் யாருடைய இஷ்டப்படியும் செய்ய மாட்டான், செய்ய முடியாது. நான் அங்கத்தின் இஷ்டப்படி இருக்கிறேன். அப்போ உலக பிரகாரமாக இந்த ஆவிக்குரியவனை கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரம் யாருக்கும் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க, எலியா, தேவன், ஆகாப், இந்த 3 பேரையும் அப்படி பாருங்கள். ஆகாபை பொறுத்த வரைக்கும் எலியா யார்? இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன், அடங்காத பிடாரி, இவன் தான் இவ்வளோத்துக்கும் காரணம் ஆகாப்புடைய வியூவில். தேவனுடைய வியூவில் எலியா யார்? எனக்கு முன்பாக நிற்கிற ஊழியக்காரன். அவன் சொன்னான்னா நான் கேட்பேன், அவ்வளோ கீழ்ப்படிதல் உள்ளவன். தேவன் வியூவில் எலியா கீழ்ப்படிதல் உள்ளவன். ஆகாப் வியூவில் எலியா யார்? அடங்கா பிடாரி. ஆகாப் வியூவில் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன். இதுதான் நான் சொல்கிறேன். நம்ம இந்த உலக பிரகாரமாக பார்க்கும்போது தேவ சித்தத்தை செய்யறதுனால உலகம் நம்மை அடங்கா பிடாரி, அவன் இஷ்டத்துக்கு செய்கிறான், அவன் எதுக்கும் கீழ்ப்படிய மாட்டான் அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனால் தேவன் சொல்லுவார், என் வார்த்தைக்கு 100% அவன் கீழ்ப்படுகிறவன். நான் சொல்லுவேன், அப்படி இருக்கிறவர்கள்
தேவ சித்தத்தை மட்டும் இங்கே செய்கிறவங்க, உலக சித்தத்தை செய்யாதவங்க நல்லா இருப்பாங்க. கர்த்தர் அவங்களை தாழ்த்தினதாக சரித்திரமே கிடையாது. அவங்க இஷ்டப்படி ஆண்டவர் செய்ய, அதாவது உலகத்துக்கு படி அவங்க இஷ்டப்படி செய்வாங்க. ஆனால் பரலோகம் என் சித்தத்தை அவன் கரெக்டாக செய்கிறான், பக்கா. மோசே நீ ரொம்ப ஓவராக போகிற மோசே, என்னமோ ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசுகிறாருங்கிற, எங்ககிட்டலாம் பேச மாட்டான்னு கோரா கூட்டம் எழும்புச்சுன்னா பரலோகம் வந்து பதில் கொடுக்கும், அவன் என் சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவன். இல்லைங்க அவன் ரொம்ப ஓவராக போகிறான் உலக பிரகாரமாக, பரலோகம் ப்ரூஃப் பண்ணும் அவன் ஓவராக போல எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான். மிரியாமும் ஆரோனும் மோசே ரொம்ப மோசமானவன், இவன் மட்டும் நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசுகிறான், இவன் மட்டும் புறஜாதி பொண்ணு எத்தியோப்பியா பொண்ணை பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வரான். பேசும்போது ஆண்டவர் கூப்பிட்டு சொல்வார், உன் வியூவில் அவன் தப்பானவன், என் வியூவில் எனக்கு உண்மை உள்ளவன். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் இஷ்டப்படி அலையிறாங்க, நியாயப்பிரமாணங்கிறான், ஆனால் போய் என்ன செய்கிறான், அவன் போயிட்டு எத்தியோப்பியா பொண்ணை கல்யாணம் பண்ணுறான். அதே தான் உலகம் ஒன்றையும் சொல்லும், நீ செய்யறது உலகத்துக்கு அகைன்ஸ்ட், நீ செய்யறது பல ஆவிக்குரியவர்களுக்கு அகைன்ஸ்ட். ஏன்னா இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, இவங்க இந்த நியாயப்பிரமாணம் உலக பிரகாரமான ஒரு ட்ரெடிஷன் எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பாங்க. கர்த்தர் உனக்கு ஒன்று சொல்வார், உனக்கு ஒரு சத்தியத்தை கொடுப்பாரு, அந்த சத்தியத்துக்கு உன்னை கீழ்ப்படிஞ்சு நடக்க சொல்வார். அப்படி நீங்கள் நானும் நடக்கும்போது உலகம் நம்மளை பார்த்து சொல்லும், இவர் ஓவரா பேசுறாரு, இந்த ஆள் இஷ்டத்துக்கு செய்கிறாரு, இந்த ஆளை அடக்கணும். பைபிள் சொல்லும் அவன் அடக்க முடியாது, அவன் இஷ்டப்படி அவன் செய்வான். காரணம் அவன் தேவன் சொல்லுகிறதை செய்கிறான். கர்த்தர் உனக்கு ஒன்று சொன்னா தைரியமா செய்யுங்க. உங்களை கண்ட்ரோல் பண்றது மனுஷன் அல்ல, ஆவியானவராக இருக்கணும். ஆவியானவர் இப்போ நிறைய பேருக்கு, நிறைய ஊழியக்காரங்க இப்போ நான் சொல்றதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுடைய லைஃப்பில் அப்படி ஒன்று நடந்திருக்கும். இப்போ நான் உதாரணம் சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்க. என்னன்னா, இவங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்திருப்பாங்க, அப்போ இவங்களுடைய போதகரோ தலைமை போதகரோ அல்லது இவங்க கூட இருந்தவங்களோ ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லியிருப்பாரு நீ போ அப்படின்னு. இப்போ இவங்க புறப்பட்டு வந்தாங்க, வரும்போது இவங்களை என்ன சொல்லியிருப்பாரு, அன்றைக்கி உள்ள போதகரு அவன் அடங்காதவன், தாந்தோணித்தனமாக போயிட்டான், என் பேச்சுக்கு கீழ்ப்படியாதவன். ஆனால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சு ஒரு சபையை கொடுத்து ஒரு 200-500 ஆத்மாவை கொடுத்து உங்களை பிளஸ் பண்ணி கொண்டாந்துட்டாரு. இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணிட்டாரு அன்னைக்கு உங்களை அழைச்சது கர்த்தர் தான் சொல்லி. ஆனால் அன்னைக்கு நீங்கள் யார் தெரியுமா, இஷ்டப்படி செய்கிறவன், கீழ்ப்படியாதவன். ஏன்னா அன்னைக்கு நீங்கள் சொன்னது அவங்களுக்கு புரியல. ஏன்னா தேவன் உங்ககிட்ட தானே பேசினாரு, நீங்கள் அன்னைக்கு ஆவிக்குரியவராக இருந்தீங்க, இப்போ நீங்கள் அந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ உள்ளவங்க ஆவிக்குரியவங்க பேசும்போது உங்களுக்கு அது கோபமாக வருது, இஷ்டப்படி செய்கிறீங்க. பைபிள் விடுங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க பைபிளை விடுங்க, நாங்கள் சொல்கிறோமே கீழ்ப்படிங்களா, முடியாதுங்க, முடியாது. பைபிள் என்ன சொல்லுதோ, தேவன் என்ன சொல்கிறதோ அதான் கீழ்ப்படிய முடியும். அவரு ஓவரா சத்தியம் பேசுகிறார், ஆமாம் சத்தியம் தான் பேச முடியும், வேற என்ன பேச முடியும். நாங்கள் மனுஷ சித்தத்தை செய்வர்களா இல்லை. அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. நான் மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கு இங்கே வரவில்லை, நான் தேவனை திருப்திப்படுத்த இங்கே வந்திருக்கிறேன். காற்று தனக்கு இஷ்டமானபடி செய்யும். எதுக்கு இஷ்டமானபடி? இந்த உலகத்தின் இஷ்டமானபடி இல்லை, பரலோகத்தின் இஷ்டமானபடி. இந்த காற்று பரலோகம் என்ன சொல்லுதோ அந்த பக்கம் வீசும், இங்கே போனால் போகும். அதனால தான் வேதம் சொல்லுது சங்கீதத்தில், தம்முடைய தூதர்களை காற்றுகளை போல கர்த்தர் பயன்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தூதன் ஸ்பிரிட்டில் இருக்கான், அவன் கர்த்தர் சொல்கிறத எல்லாம் செய்கிறான். அதனால தான் அவன் காற்றுகளை போல. இப்போ ஆவிக்குரியவன் அந்த ஸ்பிரிட் ஸ்டேட்டுக்கு வரான். அப்படி வரும்போது அவனும் எப்படி இருப்பான்? இயேசு சொல்கிறாரு, அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் தூதர்களை போல இருப்பாங்க. நாம் எப்படி ஆயிடுவோம்? தூதர்களை போல. அவர் சொல்கிறத மட்டும்தான் செய்வோம், அவர் என்ன சொன்னாலும் செய்வோம். பழைய ஏற்பாட்டாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும். பழைய ஏற்பாட்டில் இறங்கி எப்போ அவனை வெட்டு அப்படிம்பாங்க, வெட்டுவான் தூதன், நோ மோர் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி புதிய ஏற்பாடு வேறு, கிருபையின் பிரமாணம். கிருபையின் பிரமாணத்தில் உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யணும். இங்கே வெட்ட சொல்ல மாட்டார், குத்த சொல்ல மாட்டார். உடனே நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க. என்ன சொல்லுவார்? இங்கே இருப்பான், நீ இங்கே போதும், இங்கேருந்து புறப்பட்டு போ. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இல்லை போவாதீங்க, நான் போவேன். ஏன் போவேன்? கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் போவேன், அதான் தேவ சித்தம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி காரியத்தை செய்ய முடியாது. ஏன் முடியாது? கர்த்தர் சொன்னார் செய்ய முடியாது. இல்லை நீ எருசலேமுக்கு போகக்கூடாது, நான் போவேன். பவுல் சொல்லுவார், நான் போவேன். ஏன் போவேன்? பரிசுத்த ஆவி சொல்கிறாரு, நான் போவேன். இல்லை நீ போனாங்க அடிப்பாங்க, அடித்தா என்ன உதச்சா என்ன, சொன்னது தேவன், நான் போவேன், அவ்வளோதான். ஏன்? நான் காற்றை போல இருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறது அவர் இஷ்டப்படி நான் செய்வேன். இந்த உலக இஷ்டம் என்னை கண்ட்ரோல் பண்ணாது. ஆவிக்குரியவனை, ஒரு நல்ல ஆவிக்குரிய ஊழியக்காரனை கமிட்டி கண்ட்ரோல் பண்ணுறது,
ஒரு நல்ல ஆவிக்குரிய ஊழியக்காரனை டினாமினேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, அவனுக்கு ஒரு அழைப்பு இருக்குது, ஆண்டவர் சொல்கிறாரு, அதை கேட்காது. டினாமினேஷன் சொல்லும், இல்லை நீ இதுதான் செய்யணும், நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறத கேட்க முடியாது, தேவன் சொல்கிறத நான் கேட்க முடியும். சிலருக்கு இந்த ஒரு பயம் இருக்குது. ஒரு சில ஊழியர்களுக்கு, புது ஊழியர்களுக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன ஊழியர்னா, ஏங்க இப்போது ஆண்டவர் என்ன இங்கே போக சொல்கிறாரு, டினாமினேஷன் இங்கே போன ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லுது, நான் என்ன செய்யறது? ஆண்டவர் சொல்கிறத செய்யுங்க. இல்லை அப்படின்னா இந்த டினாமினேஷனுடைய சப்போர்ட் இருக்காது, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் டினாமினேஷன் சப்போர்ட் இருக்காது, நாளைக்கு பிரச்சனை வந்தால் எதுவும் இருக்காது, கர்த்தருக்கு சோத்திரம், உன் கூட கர்த்தர் இருப்பார். டினாமினேஷன் காப்பாற்றுதோ இல்லையோ, தலைமை காப்பாற்றுதோ இல்லையோ, கர்த்தர் கண்டிப்பாக காப்பாற்றுவார். காரணம், நீ கர்த்தருடைய வாக்கின்படி வந்தபடியினாலே. நீ யாருடைய இஷ்டத்தை செய்யணும்? பூமிக்குரிய இஷ்டத்தை செய்யக்கூடாது, பரலோகத்தின் இஷ்டத்தை செய்யணும். அதான் பைபிள் சொல்லுது, மறுபடி பிறந்தவன் தன் இஷ்டப்படி பேசுகிறான். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அப்படி நான் நினைப்பேன். அப்போ ஒரு ஆவிக்குரியோட சுபாவத்தை ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. முதலாவது, அவன் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, நான் எங்கிருந்து வந்தேன், நான் அங்கே போக போகிறேன், இங்கே எதுவும் என்னை பிடித்து வைக்காது. ரெண்டாவது, என் சத்தத்தை மட்டுமே இந்த பூமி கேட்கும், இந்த ஜனங்கள் கேட்பார்கள். நான் சிறுகணும், அவர் பெருகணும், நான் மறையணும், அவர் முழுவதுமாக தெரியணும். அவர் தெரிந்து நான் அழிந்தால் நலமாயிருக்கும். அவர் நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டு மொத்த என்னுடைய நாமம் முழுவதும் ஒளிந்து போனாலும் நலமாயிருக்கும். ஏன்னா இங்கே நான் உயர்த்தப்படுவதற்கு வரவில்லை, அவர் உயர்த்தப்படுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அவருடைய நாமம் மகிமைப்பட்டு அவர் மாத்திரம் உயர்த்தப்பட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நான் இல்லாமல் போகிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் சந்தோஷப்படுகிறேன். மனிதன் அழியவும் தேவன் வாழவும் வேண்டும். அடுத்தபடியாய் கடைசியாக, இந்த ஆவிக்குரியவனுடைய இஷ்டம் பரலோகத்தினுடைய இஷ்டம், மனிதனுடைய இஷ்டம் அல்ல, பூமியினுடைய இஷ்டம் அல்ல, சுய சித்தம் இல்லை, தேவனுடைய சிஸ்டம். அதனால தான் வசனம் சொல்லுது, அவன் அவர் இஷ்டப்படி செய்கிறான், தன் இஷ்டப்படி அவன் வீசுகிறான். இதுதான் ஆண்டவர் ஆவிக்குரியவனுக்கு கொடுத்திருக்கிறதான மிக அற்புதமான வார்த்தைகள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் உடனே அப்படியே சொன்னார். ஒரு ஆவிக்குரியவன் மறுபடி பிறந்தவன் இப்படித்தான் இருப்பான். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, நாங்கள் மறுபடி பிறந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் அப்பா, ஆனாலும் எங்களுக்குள் மறுபடி பிறந்த சுபாவம் இல்லை. ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறோம், நாங்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லை, இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஊழியக்காரராக இருக்கிறோம், ஆவிக்குரியவர்களை நடத்தக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறோம். ஆனாலும் இன்னும் எங்கள் மாம்சமே சாகாமல் நாங்கள் இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சத்தத்தை மாத்திரம் ஜனங்கள் கேட்டால் போதும் ஆண்டவரே, நாங்கள் இல்லாமல் போகவும் நீர் நின்றென்றும் ஆயுசோடு வாழவும் வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய ஆயுசு நீடித்த ஆயுசு, அவருடைய காலங்கள் சொல்லி முடியாதது. அந்த தேவன் வாழவும் அவர் தெரியவும் வேண்டும், நாங்கள் மறையவும் வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களை ஆவிக்குரியவராய் மாற்றி இருக்கிறீர். நீர் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் இந்த ஆவி, இந்த ஸ்பிரிட், இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல் வர கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.